friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class Special. Hi. பாத்ரூம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவையான ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் பார்க்க போறோம். இந்த பொருட்களை வச்சு பாத்ரூம்க்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய கிச்சன்ல கிளீனிங் ஏரியா, அதாவது சிங்க் ஏரியா கிட்ட, அப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வாஷ் பேஷன்ஸ் வச்சிருப்போம்ல, அங்க கூட நீங்க இதை யூஸ் பண்ணி நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். வேற இடத்துலலாம் கூட நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவையானது மாதிரியும் பாத்ரூம்க்கும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ற மாதிரியான பாக்ஸஸும் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்ன்ற டிப்ஸோட இன்னைக்கு இந்த வீடியோ வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சோப் ஆர்கனைசர் தான். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால தரமாக இருக்கும், உழைக்கும். உங்கள் வீட்டில் தண்ணி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உப்பு தண்ணி இல்லை, அந்த சுவராக இருக்கும்ல தண்ணி, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போனீங்கன்னா நல்லாவே கிளாஸாக இருக்கும், நீட்டாக இருக்கும். லுக் மெயின்டெனன்ஸும் ஈஸி. பாத்திரம் கழுவுற மாதிரி இதில் சும்மா ஒரு ப்ரஷ்ஷை போட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா க்ளீன் ஆகிடும். க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. பின்னாடி ஒரு லேயர் ஆஃப் இது இருக்குது. அதை நீங்கள் இப்படி பிரிச்சுட்டு செவத்தில் ஓட்டிடுங்க. ஓட்டி நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நான் இது எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ஃபுல்லாகவே விட சொல்கிறேன். பட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் தாராளமாக இதை மாட்டி விட்டுடலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம், இதை தூக்கி இதில் இப்படி மாட்டி விட்டுற வேண்டியது. அப்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி மாட்டி விட்டுற வேண்டியதான். இந்த ரெண்டு ஹூக்குக்கு நடுவில் இது போய் மாட்டுற மாதிரி மாட்டி நல்லா லாக் ஆகிடும். இந்த பக்கம் அந்த பக்கம் நவராமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்க, ஒரு பால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது போய் என்ன ஆகிடுது, இந்த ரெண்டு ஹூக்குக்கு நடுவில் போய் இப்படி மாட்டிக்குது. ஸோ இந்த ஹூக்குக்கும் அந்த ஹூக்கும் நடுவில் இப்படி நவுறாது, டைட்டாக இப்படி மாட்டிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இப்படி நின்றுடும். இப்படி ரெண்டு சோப்பாக வச்சிங்கன்னா இந்த சோப்போட தண்ணி இந்த சோப்பில் படும். ஸோ ரெண்டு சோப்பாக வைக்காம ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தேய்ச்சி குளிக்கிற ஸ்க்ரப்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் நீங்கள் செட்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான இதுவாக இருக்குது. இதே நீங்கள் சிங்க் ஏரியாவில் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோப் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு அடுக்கு பார்த்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு நல்ல குழியாக இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா, அந்த சோப்பில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் கீழே வடிஞ்சிரும். அந்த சோப்பில் நிறைய தண்ணி இருக்காது, சீக்கிரம் சோப்பு கரையாது, குழன்னு ஆகாது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பாக்டீரியல் ஃபார்மேஷன்லாம் கூட இருக்காது, ட்ரை ஆகிடும் சோப்பு. அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஆர்கனைசரும் சிங்க் ஏரியாவை விட எங்கே இருக்குன்னா பாத்ரூம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசருமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிங்க் ஏரியாவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் ஒரே ஒரு சோப் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றா 2-3 கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ப்ரஷஸ், பேஸ்ட் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கிட்டி வச்ச அழகான ஒரு ஆர்கனைசர் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பின்னாடி ஒரு மெலிசா ஒன்று இருக்குது, லேபிளுக்கு பிரிக்கிற மாதிரி. அதை நம்ம இப்படி பிரிச்சுட்டு செவத்தில் ஒட்டிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒட்டிட்டு ஒரு நாள் விட்டுருங்க. அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. முக்கால்வாசி இந்த மாதிரி ஒட்டுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1/2 hour to 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. நான் சேஃபர் சைடுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வாலில் ஒட்ட போகிறீங்க அந்த வாலை நல்லா ஈர துணி போட்டு சோப் போட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈரமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரியான இடமா பார்த்து சூஸ் பண்ணி இதை பிரித்து ஓட்டிடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து ஓட்டிடுங்க. நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டா ஒரு நாள் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா நீண்ட நாள் உழைக்கும். அந்த மாதிரி இருக்குது. இது கிட்டி போட்டுருக்கிறதுனால இது பாத்ரூமுக்கு மட்டும் இல்லாமல் சிங்க் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம், வாஷ் பேஷன் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுடைய ஸ்டேஷனரிஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்களோட வார்ட்ரோப்ல சைடில் இதை ஓட்டிட்டிங்கன்னா அவங்க பென்சில், பேனா, க்ரையான்ஸ் அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்குவாங்க. அதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி யூசேஜ் பண்ணலாம். ஷர்வினோட ரூமை டெக்கர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். ஷர்வினுக்கு நோட்டீஸ் போர்டு நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அது பக்கத்தில் மார்க்கர்ஸ், டஸ்டர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகாக அந்த குழந்தைங்களோட ரூமை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ஊருக்குலாம் போகிறீங்க அப்படின்னாக்கா, ஊருக்கு போகும்போது ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பாக்ஸ்குள்ளேயோ பவுச்சுக்குள்ளேயோ போட்டு எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டுக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் பார்க்கவும் அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெளில போகும்போது இதுக்குள்ளே அழகாக போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 3 பேர் 4 பேர் ஃபேமிலி இருக்கணும், எல்லாரோட ப்ரஷ்ஷும் இதில் போட்டுக்கலாம். இல்லை ஒருத்தருடைய ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அண்ட் டங் கிளீனர் தனித்தனியாக செட்டாக இது போட்டு இந்த கலர் இந்த கலர் ஒன்று அப்படின்னு நம்ம பிரித்து நம்ம பவுச்சஸ் தனித்தனியாக எடுத்துக்கலாம்.
இந்த அவங்களுடைய டூத் கிட்ட இருந்தால் நீ எடுத்துகிட்டு போ, இந்த அவங்களுடைய டாய்லெட்டரி கிட்ட இருந்தால் நீ எடுத்துகிட்டு போ, நீ போய் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு அழகான ஹேண்டியான ஒரு இது இதுக்காக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட க்ரையான்ஸ்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் அழகாக இருக்குது. கலர் பென்சில்ஸ்லாம் லாங் கலர் பென்சில்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்குது. குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எதையோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க விளையாடுற ஜாமான் எல்லாத்தையுமே இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க, குட்டி குட்டியாக இருக்கிற ஜாமான்லாம். ஸோ அது மாதிரி அழகாகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் நிறையா வந்து சூஸ் பண்ணியிருந்திருக்கேன். கிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாண்டாவாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி உள்ளர வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இருக்குது. டபுள் சைட் டேப் இருக்குது. இதை நம்ம ரெண்டுத்தையும் உரிச்சிட்டு அதே மாதிரியே க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இது பாத்ரூம் ஆர்கனைசேஷன், சிங்க் ஏரியா இல்லைனா வாஷ் பேஷன் ஏரியா அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி கிட்ஸோடைய வார்ட்ரோப் குள்ளரை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வார்ட்ரோப் குள்ளே சின்னதாக ஏதாவது ஒன்று குழந்தைங்களோட ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கணும்னா போட்டு வச்சுக்கலாம். மணிகினி ஏதாவது போட்டு வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். கை வந்து எட்டுற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா அவங்களுடைய ஸ்டேஷனரிஸ், பென்சில், பேனா, மார்க்கர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ஏரியாவில் அவங்களுடைய வார்ட்ரோபோ ஏதோ ஒரு இடத்துல சைடில் ஒட்டி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இந்த சைடில் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு நோட் பேடும் ஒரு பேனாவும் எப்போவுமே போட்டு வச்சுருந்தோம்னா எந்தெந்த லிஸ்ட்டு எந்தெந்த காய்கறி எப்போ காலியாகுது அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சு எழுதிட்டு எடுத்துகிட்டு திருப்பி அதுலேயே பேனாவும் பேப்பரும் போட்டு வச்சிங்கன்னா சுருட்டி அதுலேயே நீங்கள் வந்து லிஸ்ட் வச்சிங்கன்னா அப்பப்போ என்ன காலியாகுதுன்றதெல்லாம் டிக் பண்ணிக்கிறதுக்குலாம் அழகாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் சைடாக இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணால் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பொருள் மாதிரியும் வீட்டையும் அழகுபடுத்தின மாதிரியும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நீட்டாக ஒரு இடத்துல எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்ச மாதிரியும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டிருந்த குர்த்தி. இது வந்து பல மாதங்களாக நான் ஆசைப்பட்டிருந்த குர்த்தி. என்னுடைய சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வாங்கிட்டு நான் இதை ஆல்டர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்கலாமே அப்படின்னு நான் பின்னாடி கிளிப்பெல்லாம் குத்தி போட்டு வந்திருக்கேன். பாருங்கள், லூஸாக இருக்குது, ஒரு கையை உள்ள விழாப்பில் இருக்குது. ஒரு சைஸ் பெருசு போகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகிடுது, ஆன்லைனில் என்னுடைய சைஸே இல்லாமல் பெரிய சைஸாக வந்துடுது. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, என்னுடைய சைஸ் தான் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஆன்லைன் ஆச்சு ஷ்ரிங்க் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி மெட்டீரியலாக இருக்கும்னு பயந்து ஒரு சைஸ் போடும்போது கரெக்டாக வருது. ஸோ சம்டைம்ஸ் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா பிராண்டுக்கு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் டிஃபர் ஆகும். நல்ல பெரிய பிராண்ட் டாப் மோஸ்ட் பிராண்டில் பார்க்குற சைஸுமே இன்னொரு டாப் மோஸ்ட் பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் வேறு. இதுவும் எக்ஸல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது, சைஸஸ் வந்து வேறுபடும். ஸோ பிராண்டுக்கு பிராண்ட் சைஸஸ் வேறுபடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். வாங்க உங்களுக்கு வந்து பழகிடுவீங்க. அந்த வகையில் நான் வாங்கி கொஞ்சம் லூஸாகவே எனக்கு வந்துருச்சு. ஒரு சைஸ் பெருசு வாங்கினேன், லூஸாக வந்துருச்சு. இந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சைஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். நல்ல ஒரு பெரிய காலெல்லாம் பாதத்தெல்லாம் மறைக்கிற அளவுக்கு ஒரு கவுனுன்னு சொல்லலாம். இது அனார்கலி குர்தா கவுன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் லென்த் அனார்கலி இல்லை ஃப்ளோர் லென்த் கவுனுன்னு சொல்லலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் பிளாக்கிஷ் கலரில் இருக்குது. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக எம்ப்ராய்டரி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா ஃபுல் ஹேண்டுங்க, நல்லா ரிஸ்ட் வரைக்கும் வருது. இவ்வளோ தூரத்துக்கு வருது, ஃபுல் ஹேண்டு கரெக்டாக ரிஸ்ட் வரைக்கும் வருது. நல்லா டக் பண்ணி கொஞ்சம் எங்கள் சைட்ஸ்லாம் பிடிச்சி நான் போட்டேன்னா சூப்பராக இருக்கும். துவச்சி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். எப்போ நான் இதை ஃபிட் பண்ணி போடுவேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நான் இப்போ காமிக்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். மீஷோ ஆப்போடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நான் கொடுத்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி முதல் முறையாக ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட், அதாவது ₹100 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதை அவைல் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஒரு ப்ராடக்டோடைய கோட்ஸ், ஒரு ப்ராடக்டோடைய விலை விவரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த கோடுக்கு இது விலை, இந்த கோடுக்கு இந்த விலைன்னு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ஆர்கனைசர். இது மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இது வந்து நீங்கள் கிச்சனில் கார்னர் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணி ஆயில் கேன்ஸ்லாம் நீங்கள் அடுக்கி வைக்கிறது, இல்லைனா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ் வைக்கிறது, டீ, சுகர், காஃபி இந்த மாதிரி வைப்போமே அந்த மாதிரி டப்பாஸ் வைக்கிறதெல்லாம் கூட நீங்கள் வந்து கிச்சனில் கார்னர் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை பாத்ரூம்லேயே ஒரு கார்னர் ஷெல்ஃபாக வச்சுட்டு நீங்கள் வந்து சோப்பு, நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறது, சின்ன ஷாம்பு பாட்டில்ஸ், சோப் பாட்டில்ஸ்லாம் தாராளமாக இது வந்து வெயிட் தாங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 செட் சோப்பும் ஒரு 2 செட் ஷாம்பு வந்து தாராளமாக வைக்கலாம். ரொம்ப பெரிய பாட்டில்ஸ் வெயிட் தாங்கமான்னு தெரியல. பிகாஸ் 2 பக்கம் உங்களுக்கு கார்னரில் வந்து கிரிப் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டிக்கரில் வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டி விட்டுடலாம். இது தனியாக கழட்டலாம்,
நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஒரு நாள் கேப் போட்டு அடுத்து வந்து நீங்கள் மாட்டி விட்டுறலாம். அகெயின் இது வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை பொறுத்து எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். இது மெட்டல் அப்படின்றதுனால நல்லாவே உழைக்கக்கூடியது, நல்லாயிருக்கும். அகெயின் நீங்கள் வந்து இப்போ சோப்ஸ் தான் நிறையா பார்த்தீங்க, ஷாம்பூ, பாடி லோஷன், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷஸ், ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு தேவையான ஒரு ரெஜிம் மாதிரி வச்சுருக்கீங்க. இது வந்து மார்னிங் ஸ்கின் கேர் வச்சுக்கலாம், இது வந்து நைட் ஸ்கின் கேர்னு வச்சுக்கலாம். தனித்தனியாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே கீழே நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷாம்போட சைஸ் எவ்வளோ பெருசுன்றது பொறுத்து இது வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் பிரிச்சுட்டு ஒட்டிட்டு மாட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி ஹூப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இது நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸாக நிறையா கொடுத்துருக்கிறதுனால பிளாஸ்டிக் வந்து நிறையா வந்து பாத்ரூம் ஆக்சசரிஸ், தண்ணி நிறையா புழங்குற இடத்துலலாம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல, அதுவும் சென்னை மாதிரியான ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டேப்பில் வர தண்ணி வந்து நிறைய உப்பு தண்ணி தான். அது வந்து அப்படியே பக்கெட்டே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக படிஞ்சிடும். டேப்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக அப்படியே உப்பு மாதிரி அரிச்சிடுது. ஸோ அப்போ பிளாஸ்டிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறையா சென்னையில் வந்து அந்த மாதிரி தான் தண்ணி இருக்குன்றதுனால நான் நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்கனைசர். ஃபுட் ப்ராடக்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, அதனால பிளாஸ்டிக்ஸ் இருக்கட்டுமே அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸ் போயிருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே உங்கள் ஐடியாவின் படி, தேவையின் படி, உங்களோட பட்ஜெட்டின் படி எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. இதோட பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான, பட்டுன்னு உடையக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்காகவும் இருக்குது, தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னெயில் மாதிரியே இருக்குல்ல, குழந்தைங்க யாராவது பார்த்தா ஸ்னெயில் அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் போட்டு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா சானிடைசர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னெயில் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டியூப்பில் வந்து வருது. இது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்னெயில் இருக்கு இல்லையா, இது நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது இது வாயிலிருந்து வந்து உங்களுக்கு அந்த சோப் சொல்யூஷன் வரும். இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு கையில் வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இதை ரீஃபில் பண்ணுற பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் சொல்யூஷனை ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லானதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி இது முடிச்சிடும். குழந்தைங்க வெளில போயிட்டு வர, விளையாடுறேன், லிஃப்ட்டை தொடுறேன், அதை தொடுறேன், தரையில் போய் விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல அப்பப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ இல்லை சானிடைஸ் பண்ணுறதோ ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்து பிடிச்சதுன்னா சும்மா ஓயாமல் தோ மம்மி நான் போய் கை கழுவிட்டு வரேன், தோ மம்மி நான் கை கழுவிட்டு இருக்கேன், மம்மி கொரோனா வந்துடும் மம்மி அப்படின்வாங்க குழந்தை. சர்வேனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் கை கழுவிட்டு வரேன் மாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓயாமல் ஏன்டா தண்ணியில் விளையாடுறேன் அப்படின்னாக்கா கொரோனா வந்துடும் மாம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். குழந்தைங்களை கவர மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. சிங்க் ஏரியாவில் இந்த ஒயிட் கலர் வாஷ் பேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்தில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், அட்ராக்டிவாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் தான், ஈஸி டு மெயின்டெனன்ஸ், க்ளீன் எல்லாமே. அண்ட் ஒரு நல்ல பட்ஜெட்லேயுமே கிடைக்குது, வித்தியாசமாக அழகாக இருக்குது. குழந்தைங்களை கவர மாதிரி இருக்குன்றதுனாலே நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட யாரெல்லாம் குழந்தைங்க உட்காந்து பார்க்குறாங்க, உங்கள் குழந்தைங்கிட்ட இதை காட்டுங்க நல்லா இருக்கா அப்படின்னு வந்து அவங்க கிட்ட கேட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு டப்பா தான். இந்த சோப்பு டப்பாலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். இது அதே மாதிரியே ஸ்டிக்கரை பிரித்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரி இதை வச்சுருவோம். இதை வந்து இதில் மாட்டி விட்டுருவோம், இந்த மாதிரி மாட்டி விட்டுருவோம் இல்லைங்களா. இதில் வந்து சோப்பு இருக்கும். நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மேலே எல்லோ கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. குளிச்சு முடிச்சுட்டு இதில் தண்ணியெலாம் ட்ரைன் ஆகிடும். இப்படி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் வச்சிடலாம். தண்ணியெலாம் வடிச்சிடும். இல்லை இப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கழட்டி கூட எடுத்து நல்லா வடிச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ மட்டும் இப்போ குழந்தைங்களோட சோப்பில் நம்ம கீழே வந்து உட்காந்து மணை போட்டு தான் குழந்தைங்களை குளிப்பாட்டுவோம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை மட்டும் தனியாக எடுத்து கீழே வச்சு நம்ம குளிப்பாட்டிட்டு இந்த தண்ணியெல்லாம் கீழே ட்ரெயின் ஆகிடும். தண்ணியே இல்லாமல் சோப் எடுத்து திருப்பி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கான சோப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பாத்ரூம் ஆக்சசரிஸ் அப்படின்னு எடுக்கும்போது எல்லா விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து ஆரம்பிச்சு மெட்டல்லேருந்து ஒரு பிளாஸ்டிக்லேருந்து எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணால் தான் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை தான் அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க. தேவைப்படுறவங்க தேவையானதை வாங்கிக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரே தேவை இருக்காது, ஒரே பட்ஜெட் இருக்காது. அதனால தான் எல்லா விதமான பொருட்களும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த பிளாஸ்டிக் வேணுன்றவங்க பிளாஸ்டிக் வாங்கிக்கலாம், மெட்டல், ஸ்டீல், எது யாருக்கு வேணுமோ, யாருக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா ஒருத்தரோட தேவை ஒன்று. அதனால தான் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ரிவ்யூனா அதுதான் இல்லைங்களா?
ஸோ ஷாப்பிங் ஹால்ன்றது வேற, நான் என்ன வாங்கன்னு காமிக்கிறது. ரிவ்யூன்றது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுறது, அவங்கவுங்க தேவையோ அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக்கோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சோப்பு டப்பா அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை, ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் டப்பான்னு நம்ம சொல்லுவேன். இன்னைக்கு பெண்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடாக தான் இருக்குது. அந்த வீட்டில் பாத்ரூமும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பாத்ரூம்ல இருந்து தான் வீட்டுடைய சுத்தம், ஹைஜீன் எல்லாமே ஆரம்பிக்குது. பாத்ரூமை நமக்கு ஏற்ற மாதிரி வசதியாக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தேவையான சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் எவ்வளோ அழகுபடுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் குறைந்த விலையில் உங்க கூடலாம் நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணது ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.